ஐயா வணக்கங்கய்யா. மணி சார் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். புத்தாண்டு வந்துருச்சு, சுவாரஸ்யமா நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம்னு இருக்கு. நிச்சயமா. இந்த 2026 புத்தாண்டு எப்படி இருக்கு, உலக ரீதியா எப்படி இருக்கு, கோச்சாரமா எப்படி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லிடலாம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 உங்கள் அனைவருக்கும் மிகச்சிறந்த பொற்காலமாக மன நிம்மதியும் இறைபலமும் உங்களுக்கு கூடி நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ எல்லாம் வல்ல பரம்பொருளை இந்த நேரத்தில் தியானிக்கிறேன். எல்லாருமே எப்போ நியூ இயர் வரும், நியூ இயர் வந்தா நமக்கு இந்த வருடமாவது நம்ம லைஃப்ல ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி, வெற்றி இதெல்லாம் கிடைச்சிராதா? நம்ம இந்த வருஷம் வீடு கட்டிட மாட்டோமா? நமக்கு இந்த வருஷம் ஒரு குழந்தை கிடைச்சிராதா? நமக்கு இந்த வருஷம் ஒரு கல்யாணம், நமக்கு ரொம்ப நாள் வெயிட்டிங்கில் இருக்கிற கல்யாணம் நடந்துராதா? ஒரு இடம் வாங்க மாட்டோமா? ஒரு வேலை கிடைக்காதா? படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு போக மாட்டோமா? ஆரோக்கியம் மீட்டெடுக்க மாட்டோமா? இப்படி பல விதத்திலையும் அவர்களுக்கு கேள்வி இருக்கும். இந்த நியூ இயரை கொஞ்சம் எதிர்பார்த்து மக்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி 2026 வருது. 2026 கரெக்டா பாருங்க, வியாழக்கிழமை அன்னைக்கு புத்தாண்டு பிறக்குது. குருவினுடைய நாளில் புத்தாண்டு பிறக்குது. சந்திரனுடைய நட்சத்திரத்துல புத்தாண்டு பிறக்குது, ரோகிணி. அப்போ 2026ங்கிறது பாத்தீங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கம், 1ஆம் எண். பிறக்கிற நாள் குருவோட ஆதிக்கம், பிறக்கிற நட்சத்திரம் சந்திரனோட ஆதிக்கம். அப்ப இங்க ராஜ கிரகங்கள் என்று வர்ணிக்கக்கூடிய சூரியன், குரு, சந்திரன், இப்படி 3 கிரகங்களுடைய ஆளுமையில தான் அந்த புது வருடமே ஆரம்பிக்க போகுது. அப்ப சூரியன் அப்படின்னாலே என்னன்னா அரசாங்கம், அரசியல், ஆன்மீகம், உயர்கல்வி, மருத்துவம், மருந்து, குழந்தைகள், இதெல்லாம் சூரியன் 5ஆம் இட காலச்சக்கரத்துக்கு. குரு அப்படிங்கிறது பெரும் பணம், வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர், இதுல எல்லாம் நம்ம எந்த அளவுக்கு ஜெயிக்க போறோம், இது சார்ந்து நம்ம எந்த அளவுக்கு வின் பண்ண போறோம் அப்படிங்கிறத குறிக்கும். சந்திரன் அப்படிங்கிறது இடமாற்றம், தாய்மை, வீடு, வாகனம், சொத்து, சுகம். 4ஆம் இடம் இல்லையா காலச்சக்கரத்துக்கு, சந்திரனோட வீடு. இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கு. அப்ப இந்த 3ஓட கலவையில தான் இந்த வருடம் நகரப்போகுது. அப்ப சூரியன் அப்படின்னாலே அரசியல். அரசியலில் ஒரு கணிப்பு, எல்லாரும் நம்ம இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு வச்சுட்டு இருக்கிற கணிப்பு அப்படியே சேஞ்ச் ஆகும். நம்ம ஒண்ணு நினைச்சா இது ஒண்ணு நடந்துருச்சேங்கிற மாதிரி. ஏன்னா சந்திரன்னா மாற்றம், சூரியன்னா அரசியல், அரசாங்கம், குரு அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும் பணம். அப்போ இந்த கலவைகள் தானே ஆரம்பிக்குது. அப்ப இந்த வருடம் தான் எலெக்ஷன் வரப்போகுது. நம்ம எலெக்ஷனுக்குள்ள போக வேண்டாம், நம்ம கருத்து பொதுவா தான். ஏன்னா நம்ம எல்லாருமே நம்ம கிட்ட பார்ப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இவங்க தான் இல்லை, நம்ம எல்லாம் பொது மனிதர்களாக தான் நம்ம எல்லாம் இருக்க முடியும், பேச முடியும், இல்லை அதான உண்மை. அப்ப இந்த வருடம் அரசியல் ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறதோட நம்ம அந்த சப்ஜெக்டை நிறுத்திக்குவோம். சேஞ்சுனா அதாவது எதிர்பார்ப்புகளில் ஒரு மாற்றம். என்ன மாற்றம் அப்படிங்கிறது அந்தந்த காலச்சூழல் முடிவு செய்யும். எதிர்பார்ப்புகளில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. நம்ம ஒன்று நினைச்சிட்டு இருப்போம், நம்ம ஒரு கணிச்சு வச்சிருப்போம், அது அப்படியே ஒரு சேஞ்ச் நடத்தி ஒரு மாதிரியா ஒரு விஷயத்தை செய்யும். ஏன்னா சூரியன் என்பது அரசியலை சொல்லியிருக்கிறோம், சந்திரன் என்பது மாற்றத்தை சொல்லியிருக்கிறோம், குரு என்பது பெரிய பணம், பொருளாதாரம், வெளியூர், வெளிநாடுகள். இப்ப பாருங்க, நம்ம இந்திய தேசம் சார்ந்து வெளிநாடுகள்ல நமக்கு இனிமேல் நிறைய சப்போர்ட் பண்ண போகுது. நம்ம நாட்டுக்கு ரொம்ப நட்பு உறவுகளை அதிகப்படுத்தி ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை அவங்க செய்ய போறாங்க. இதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப நம்ம தாய் திருநாடு இந்தியாவுக்காக நிறைய பேர் முன் நட்பு நாடா, தோழமை நாடா, எங்களுக்கு இவங்க இருக்காங்கங்கிற சப்போர்ட், ஆதரவுக்கிற நமக்கு எப்பவும் கிடைக்கிறதுக்கு அதிகரிக்கக்கூடிய ஆற்றலை இந்த வருடம் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த வருடமும் சூரியனுடைய ஆதிக்கம், குருவோட ஆதிக்கம்னா நிறைய திருக்கோயில்கள், திருப்பணிகள், கும்பாபிஷேகம், கோயில் சார்ந்த விஷயங்கள். இனிமேல் பாருங்களேன், நிறைய குறிப்பிட்ட முக்கியமான சிவாலயங்கள், அம்மனுடைய ஸ்தலங்கள், குருங்கிறனால நிறைய ஜீவசமாதி வழிபாடு பயணங்கள் எல்லாம் அதிகரிக்கும்.
இந்த வருடம் ம். நிறைய இதுக்கு மக்கள் பயணப்படுவாங்க. போய் நம்மளுடைய கர்மாவை தீர்த்துக்கணும், சரி பண்ணிக்கணும், ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும். தங்கம், குரு தான் கோல்டு, சந்திரன் தான் மாற்றம், சூரியன்கிறது வந்து உயர்வு. அப்ப தங்க விலையும் கண்டிப்பா உயரப்போகுது அப்படிங்கிறதுல ஏற்கனவே உயர்வு தான். இப்ப பேசிட்டு இருக்கிற நேரத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 பவுன் 1 சவரன் சொல்லக்கூடிய தங்கம் நியர்பை 95,000 இருக்கு. இது அப்படியே அடுத்தடுத்து மூவ் ஆகி லட்சங்களுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குரு உச்சம் வேற அடைய போறாரு. அதுல மாற்றங்கள் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இந்த 3ஓட கலவையில தான் இந்த வருடம் நகரப்போகுது. அதே போல கல்வியில் மாற்றம், கல்வியில் ஒரு புரட்சி, புதிய புதிய கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிறது. சந்திரன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய மனது, மீடியாவே சந்திரன் தான். அப்புறம் இந்த ஏஐன்னு இப்போ வந்திருக்குல்ல, அது மாதிரி புதிய புதிய விஷயங்கள் இந்த வாட்ஸ்அப்பில், யூடியூப்ல, இன்ஸ்டாகிராமில் புதுசாக வந்து எப்படி வாட்ஸ்அப்னு ஒன்று வந்துச்சோ, யூடியூப் இன்ஸ்டாகிராம்னு வந்துச்சோ, அது மாதிரி புதுசாக ஒரு புரட்சி கூட உருவாகும். ஏதாவது ஒரு புதிய ஒரு விஷயத்தை உருவாக்கி இதெல்லாம் இனிமேல் நம்ம மக்கள் பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது கூட இந்த வருடங்களில் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு. சரி. அப்புறம் சந்திரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள். அப்போ இந்த புனித நதி நீராடுறதுக்கான கூட்டங்கள் அலைமோதும். புனித நதியில் நீராடி நம்மளுடைய கர்மாக்களை தீர்த்து சுகமாக வாழலாங்கிற விஷயங்களை எல்லாம் அதிகரிக்கும். அதே போல சந்திரன்கிறது காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடமா ரியல் எஸ்டேட் புதுப்பிக்கும். ரியல் எஸ்டேட் சட்டங்கள், புதிய நடைமுறைகள், பத்திரங்கள் தொடர்பான புதிய சட்டங்கள் வகுக்கிறது, இந்த மாதிரி தான் இனிமேல் நீங்க மூவ் பண்ண முடியும்னு சொல்றதெல்லாம் இந்த வருடம் உருவாகும். இந்த வருடம் உருவாகும். குழந்தைகளுக்காக தனி பாதுகாப்பு, பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு. இப்ப போக்சோன்னு ஒரு சட்டம் வந்து சிறப்பா வழி நடத்திக்கிட்டு இருக்கு இல்லையா? யாராவது இனிமேல் பெண் குழந்தைங்க தொடர்னாலே பயப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அருமையான சட்டம் அது. அதுலேயும் வந்து இன்னும் வேற வேற நடைமுறைகளை கொண்டு வந்து பெண்கள் பாதுகாப்பு அதிகரிக்கப்படும். பெண்களுக்கான பாதுகாப்பு நடைமுறைகள் இப்ப அதிகரிக்கப்படும். நிறைய பேர் பெண்கள் நிறைய பேர் விருது வாங்குவாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஏதாவது ஒரு அரசியல்ல, அரசாங்கத்துல பெண்களுக்கான முக்கியத்துவங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்ஸையும் அது கொடுக்கும். இப்ப அரசாங்கத்தில் இருக்காங்க, யாராவது ஒருத்தங்களுக்கு ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெண்ணை நியமிச்சு அவங்க புகழடைகிறது, அவங்க வெளிச்சத்துக்கு வர்றது, இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே போல டிரான்ஸ்போர்ட்ல புதிய புதிய முறைகளை எல்லாம் கொண்டு வருவாங்க, புதிய வாகனங்கள். அதே போல டிரான்ஸ்போர்ட்ல வந்து ஒரு அற்புதங்கள் இதெல்லாம் நடக்கும். அதாவது இந்த டிரான்ஸ்போர்ட்ல வந்து மலைக்கோயில், பயணிகள் ஏறி இறங்குறதுக்கான இதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு ரோப் கார் மாதிரி திட்டங்கள் எல்லாம் நிறைய விரிவுபடுத்துவாங்க, நிறைய அதிகரிக்கும். இதெல்லாம் நிறைய சொல்லிட்டே போலாங்க. ஐயா, இந்த 2026ல சாமானியமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்கும் கனவு என்னன்னா அந்த பொருளாதாரம், சம்பள உயர்வு கிடைச்சிடாதா, லாபம் பாத்திர மாட்டோமா அப்படின்னும் போது பொருளாதாரம் எப்படிங்க? கண்டிப்பா கிடைக்கும். அதுல குறிப்பா நியூ இயர் வந்து குருவின் நாள். தனுசு மீனம், தனுசு மீனம், மீனம், புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, சூரியனுடைய ஆதிக்கம் எண்ணு 2026. அப்ப சிம்மம், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். அப்ப சந்திரனுடைய நாள் கடகம், ரோகிணி, திருவோணம், ஹஸ்தம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் உண்டு. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு விமோச்சனம் கட்டாயம் உண்டு. ஏன்னா சூரியன், குரு, சந்திரன் இவங்க ஒண்ணுக்கு ஒண்ணு எல்லாருமே யாருக்கு பகை கிடையாது, யாருக்கும் பகை இல்லை. அந்த இதுல புத்தாண்டு பிறப்பிக்குது. இவங்களுக்கு ஒரு விமோச்சனம் கண்டிப்பா கொடுக்கும். இந்த 2026 ஒரு அற்புதத்தை சூப்பரா செய்யும். எனக்கு தெரிஞ்சு கேன்சருக்கான இந்த மெடிசன் இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது ஒரு புரட்சி நடக்கும். ஏன்னா குரு, சூரியன், சந்திரன் கூட. அப்ப ஏதாவது ஒரு மருந்து கண்டுபிடிக்க முடியாத, நடைமுறைப்படுத்த இந்த வியாதிக்கு குணப்படுத்த முடியாத ஒரு இத்தனை நாள் வரைக்கும் எதுவுமே கிடைக்கல, நம்ம பண்ண முடியலைங்கிறதுக்கு 2026ல ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு அதிக சான்ஸ், சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது தவிர்க்கவே முடியாது, ஐயோ இந்த வியாதி அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னா, கேன்சர் மாதிரியான வேற ஏதாவது வியாதிகள் இருந்தால் கூட அதுக்கு மருந்து கிடைச்சு குணமாகறக்கோ அல்லது மருந்துகளுடைய விலையில வந்து குறைச்சு மக்களுக்கு பயன்படும் வகையிலேயே அரசு கண்டிப்பா நடவடிக்கை எடுத்து செய்வாங்க. மத்தியிலையும் சரி, மாநிலத்திலும் சரி ஏதாவது ஒரு முயற்சிகள் நடக்கும். குறிப்பா அரசாங்க மருத்துவமனைகள் இம்ப்ரூவ் ஆகும். அரசாங்க
மருத்துவமனை. இந்த எய்ம்ஸ் மாதிரியான மருத்துவமனைகள்லாம் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய இதெல்லாம், அதெல்லாம் வந்து டெவலப் ஆகும். சிறப்பு. நம்ம தமிழக அரசு கூட நம்மளுடைய நிறைய இடங்கள்ல அரசு மருத்துவமனைகளை விரிவுபடுத்தி அதை வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரி பிரம்மாண்டப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற நடவடிக்கைகள் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். சிறப்புங்க. ஏன்னா அது கூட அவங்களுக்கு நல்ல ஒரு மூவா இருக்கும் மக்களுக்கு. ஏன்னா மருத்துவம் வந்து மக்களுக்கு ரொம்ப முக்கியம். அதெல்லாம் இந்த மாதிரி 2026 ஒரு புதுப்பிச்சு அது நடைமுறைக்கு கொண்டு வரக்கான சாத்தியங்களை நிச்சயமா அந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா யாருமே நோய் இல்லாத வாழ்வு வாழணுங்கிறது தான் என்னுடைய வாழ்க்கை. ஐயா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், விவசாயம் எப்படிங்க? 4ஆம் இடம் தான் கால்நடை விவசாயம். குரு சூரியன்லாம் இருக்குது. இந்த தடவை வந்து இந்த பால் சம்பந்தமான இது விவசாயிகளுக்கு மாடு பால் விலையெல்லாம் கொஞ்சம் உயர்ந்து அவங்களுக்கு கொஞ்சம் நன்மை நடந்து, ஏன்னா மக்களுக்கு அது ஒரு வகையில சின்ன சுமை வந்தா கூட ஆனா விவசாயிகள் நல்லா இருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா அவங்க காலையில 2 மணிக்கு எந்திரிச்சு பால் கறந்து மக்களுக்கு கொண்டு போய் வீடு வீடா விநியோகம் பண்ணி எத்தனை கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு விமோச்சன காலமாக இருக்கும். அதே போல விவசாயிகளுக்கு விவசாயம் மழை பெஞ்சு நல்ல செழிப்படையும். ஏன்னா சந்திரன் ரோகிணிங்கிறது சந்திரன், மலைக்கானவரே சந்திரன் தான். குருங்கிறது வந்து செழுமை, சூரியன்கிறது வந்து வளர்ச்சி. அப்ப மழை பெஞ்சு விவசாயமும் இந்த ரியல் எஸ்டேட்டும் விவசாய பூமிகளும் செழிப்பா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பொது கருத்தை முன்வைக்கிறேன். இது யாருக்காகவும் யாரையும் சார்ந்து குறிப்பிடுகின்ற எந்த கருத்தும் இல்லைங்கிறத இந்த நேரத்துல பதிவு பண்ணி இது பொதுவான பலனா நம்ம பேசிடுவோம். ஐயா இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை வந்து நம்ம பார்த்துடலாம். ஐயா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடக ராசி. இந்த வருஷமாவது இது நல்லது நடந்துராதா, நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா குரு வேற அங்கதான் பெயர்றாரு, அது உச்ச குரு வேற இருக்காரு. ஸோ பலன்கள் எப்படி இருக்குன்னு. காலச்சக்கரத்துக்கு 4வது ராசி சார். இந்த பயிற்சியில குரு பயிற்சி வருது இல்லைங்களா, இங்க கடகத்துக்குள்ளதான் வராரு, உச்சமாகிறார். ஜூன்ல தான் உச்சமாகிறார். பொதுவா கடகத்திற்கு 2026 எங்களுக்கு ஏதாவது விமோச்சனம் ஆயிராதா? ஏன்னா இப்பதான் அஷ்டம சனியில சக்கையா புழிஞ்சு வெளியில வந்திருக்காங்க. என்ன லைஃப் சார், பிறந்தாலும் கடகத்துல மட்டும் பிறக்கக்கூடாது சார். ஒரு வரியில் சொல்லணும்னா உயிர் மட்டும்தான் மிச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா உள்ள போய் உட்காந்துருச்சு. பாவம் தான் உண்மையிலேயே கடகராசிக்காரங்க. அவங்க வந்து நெருடல்கள் நெருக்கடிகளோட உச்சத்தில் இருக்காங்க. ஏன்னா ஒரு உழுக்கிருச்சு. ராசிக்கு 12ல குரு விரயமா, ராசிக்கு 2ல கேது, பேசியே மாட்டிக்கிறாங்க. ராசிக்கு 8ல ராகு, எதை தொட்டாலும் ஃபெயிலியர், தடை, தாமதம், நெருக்கடி. ராசிக்கு 9ல சனி, 9ல சனி, அது மட்டும் கொஞ்சம் ஆறுதல், கொஞ்சம் ஆறுதல். மீதி எல்லாமே லாக் தான், நெருக்கடி தான். அப்ப 2026 கடகத்துக்கு சார் இந்த வருடமாவது சூப்பரா சார்? கண்டிப்பா சூப்பர் இல்லை, கண்டிப்பா மோசம் இல்லை. ஒரு பாஸ் மார்க்குக்கு மேல ஒரு 45 மார்க் எடுத்தா எப்படி இருக்கும் 100க்கு, அந்த ரேஞ்சில் இந்த வருடத்தை ஓட்டுவீங்க. கடகராசிக்காரங்களை பூரா நம்ம பக்கம் திரும்ப வச்சிடணுங்கிறதுக்காக சொல்ல போறது இல்லை, இருக்கிற விஷயம் இதுதான் சார். ஜென்ம குரு வருது ஜூன்ல. ஜென்ம குரு ராமர் வனவாசன் சும்மாவெல்லாம் சொல்லல. நீங்க ஜென்மத்துல குரு வந்ததுன்னா ஒரு வேலையை செய்யறதுக்கு 10 தடவை அலையணும். இப்ப மிதுன ராசிக்காரங்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, எப்படி பாருங்க ஜென்ம குரு போயிட்டு இருக்குல்ல, அவங்க போய் கேட்டுக்குங்க. உங்களுக்கு ஜென்ம குரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு 4 காப்பி குடிச்சிடணும். ஏன்னா அவ்வளவு நேரம் சொல்லுவாங்க. ஜென்ம குருங்கிறது சாதாரண விஷயம் இல்லை சார். அந்த மனசுங்கிற சந்திரன் மேல ஒரு பெரிய வெயிட். எது வெயிட்? பெரிய வெயிட் குரு. அதுக்கு பேர் வெயிட் அல்ல, பொறுப்பு. எது? பொறுப்பு கொடுக்குது. நீதான் இதை செஞ்சு முடிக்கணும்னு குடும்பமே உங்க மேல திணிச்சிடும். ஒரு பால் பாக்கெட் வாங்கினாங்க கூட அவனுக்கு போன் பண்ணு வாங்கிட்டு வரட்டும், அவன் லட்சம் வேலையை சமந்துக்கிட்டு இருப்பான். பால் பாக்கெட் வாங்கிட்டு வான்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இதுக்கு பேர் வந்து ஜென்ம குருவுக்கு பேர் பொறுப்பு. அந்த பொறுப்பு சுமையா தெரியும்னு சொல்லுவேன். எப்படி? ஏற்கனவே 2ல கேது போயிட்டு இருக்கா கடகத்துக்கு, வருமானத்துல தடை, நல்லா வந்துட்டு இருக்கிற வருமானம் பிரேக், பேசின பேச்சுனால கஷ்டம், சலிப்பு, சங்கடம், கொடுத்த கமிட்மெண்ட் நிறைவேற்ற முடியல, படிக்கிற குழந்தைங்க எஃபிஷியன்சி குறைஞ்சிருச்சு, வயசானவங்க கீழே மேல விழுகிறது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது,
அரசியல்ல இருக்கிறவங்க, அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு அவமானம், நெருக்கடி, போராட்டம், கலவை, ஒட்டுமொத்த கலவை. இத்தனை நெருக்கடிகளையும் அது கொடுத்துட்டு இருந்தா கடகம் என்ன சார் செய்யும்? ஏற்கனவே கடகம் வந்து சந்திரனோட வீடு. சின்ன மன உளைச்சல் பண்ணாலே 3 நாளைக்கு தூங்காது. சின்ன மன உளைச்சல் பண்ணாலே 3 நாளைக்கு தூங்காது. அப்படியே இறுக்கமா இருக்கும். என்னன்னா அங்க குரு வர்றதுனால இவங்களோட கௌரவம் புதுப்பிக்கப்படும். ஜூன் மாசம் வருது குரு அங்க, இவங்களோட கௌரவம் புதுப்பிக்கப்படும். ஆனால் கோச்சாரத்துல நடந்துகிட்டு இருக்கிற ராகு கேது பயிற்சி பிரயோஜனம் இல்லாத பயிற்சி. நல்லது நடக்குதோ இல்லையோ சார், கெட்டது நடந்துகிட்டே இருக்கு சார், நடந்துகிட்டு இருக்கு சார். 7.5 சனி முடிஞ்சு, இந்த அஷ்டம சனி முடிஞ்சிருச்சுங்கிறீங்க எல்லாருமே, எல்லா ஜோசியரும் பேசுறீங்க. அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு, கடகத்துக்கு டாப், ஆஹா ஓஹோ எங்க சார்? அதை விட ஒரு 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 அரக்க ராகு வந்து 8ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். எங்க 8ல? 8ஆம் இடம்ங்கிறது என்ன? நஷ்டம், சேதாரம், அவமானம், கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை, கண்டம், விபத்து, ஆயுள் பயம், இத்தனையும் கொடுக்குறானே. கோச்சாரத்துல ராகு அங்க போயிட்டு இருக்குல்ல, 2ல கேது போயிட்டு இருக்கு. அப்ப வருமானம், நெருக்கடி, இத்தனையும் கொடுத்த பணத்தை வாங்க முடியாது உங்களால. வாங்கின இடத்துல பணம் கொடுக்க முடியாது. அவ்வளவு சிக்கல்கள், போராட்டம். 9ல சனி இருக்குது. எங்காவது வெளியில போயிடலாமா, ஊர் மாதிரி போயிடலாமா, வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஊருக்கு வந்துடலாமா, இங்க இருக்கிறவங்க வெளிநாட்டை நோக்கி பயணிக்கலாமா, வெளிநாட்டில் இருக்கிறவங்க வேற நாட்டுக்கு வேற கம்பெனி மாறி போலாமா, ப்ரமோஷன் கிடைக்குமா, சம்பளம் கிடைக்குமா, இத்தனை நெருக்கடி சார். நண்பர்களா கூட இருந்தவங்க, நல்ல டீப்பா இருந்தவங்க எல்லாம் பகையா இருப்பாங்க. நண்பனே விமர்சனம் பண்ணிட்டு இருப்பான். நல்ல ஹெல்த் பாதிக்குது, நேர 6ஆம் இடத்தை சனி பாக்குறாரு, ஹெல்த் பாதிக்குது. இதுல ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா, ஜூன் மாசத்துக்கு மேல அந்த ஜென்ம குருவா வந்தாலும் வேலையே இல்லை சார், வேலையில திருப்தியே இல்லை சார், வேலையில நிம்மதியே இல்லை சார்ங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், வேலையில ஒரு வளர்ச்சி கிடைச்சிடும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. வேலை வந்து ஒரு பலப்படுற ஒரு காலமா இருக்கும். தொழில் எப்படிங்க இருக்கும்? தொழில் நல்லா இருக்கும். 10ஆம் அதிபதி செவ்வாய் இல்லையா, அந்த செவ்வாயுமே வந்து உங்களுக்கு தொழில்கார கிரகம் இல்லையா. அந்த செவ்வாய் வந்து இந்த நியூ இயர் காலங்கள்ல ஒரு பலத்தை நோக்கி தான் வர்றாரு, உச்சத்தை நோக்கி தான் வர்றாரு. அப்ப தொழில வந்து இவங்க எப்படியாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம், வளர்ச்சியை நோக்கி போய்க்கலாம். மைனஸா எங்க ஃபீல் பண்றீங்கன்னா, ராகு கேது தான் உங்களை நொறுக்குது. ராகு கேது தான் நொறுக்குது. ஏன்னா கடகத்துக்குள்ளேயே ஒரு பாம்பு படுத்துக்கிட்டு இருக்குது, ஆயில்யம். கடகத்துக்குள்ளேயே ஒரு பாம்பு உட்கார்ந்துட்டு இருக்குது, ஆயில்யம். பாருங்க, இந்த ராகு கேது குரு சனியைத்தானே பேசுறோம். இந்த 3 சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்கள் அங்க உள்ள உட்காந்துருக்கு. ஆயில்யம்னா பாம்பு, புனர்பூசம்னா குரு, பூசம்னா சனி. எப்படி உட்கார்ந்துட்டு இருக்குன்னு பாருங்க. இது வந்து ஒரு விபரீத ராஜயோக ஜாதகம். யாரு கடகத்துல பிறந்தா மட்டும் ரொம்ப கீழ்நிலையிலிருந்து போராடி கஷ்டப்பட்டு அல்லோலப்பட்டு இந்த லைஃபே வேணாம் முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது விஸ்வரூபமா எந்திரிக்கிறவங்க எல்லாம் கடகம். ஆனா இப்ப கோச்சாரத்துல நிலைமை சரியில்லை, ரொம்ப பாடா படுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இரட்டை திருப்பதின்னு ஒரு ஊர் இருக்கு. நவ திருப்பதி கேள்விப்பட்டிருப்பீங்க, தூத்துக்குடி திருநெல்வேலி பெல்ட்ல இருக்கும். அதுல இரட்டை திருப்பதின்னு ஒரு இடம் இருக்கு. ராகுக்கான கோயிலும் கேதுவுக்கான கோயில் அது. இந்த இரட்டை திருப்பதி நவ திருப்பதிகள்ல ஒண்ணு. அப்ப அந்த ராகு கேது நவ திருப்பதிகள் இருக்கிற அந்த ராகு கேதுக்கு போய் ஒரு மண்டே அன்னைக்கு, நீங்க கடகத்துல பிறந்ததுனால திங்கக்கிழமை, ஒரு திங்கக்கிழமை அன்னைக்கு போய் கருப்பு உளுந்து 1 கிலோ, கொள்ளு 1 கிலோ தானம் பண்ணி 18 நெய் விளக்கு தனியாகவும் 7 நெய் விளக்கு தனியாகவும் போட்டு உங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பிரார்த்தனை நல்ல வழிபாடு பண்ணிட்டு கோயிலுக்குள்ள குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரமாவது உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு பெரிய ரிலீஃப் உண்டு. ஒரு பெரிய ரிலீஃப் உண்டு, கண்டிப்பா உண்டு. இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆரோக்கியம் எப்படிங்க? ஆரோக்கியத்தை கெடுக்குதுங்கிற நான். ஆரோக்கியத்தை அதான் 8ஆம் இடம் தான் அப்படியே சொல்லிட்டோமே, கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை, கண்டம்னு பேசினோமே. அது நோய்கள் வரக்க அறிகுறி வந்துருங்களா? 6ஆம் இடத்தையே உங்களுக்கு சனி பாத்துறாரு பாருங்க. ஹெல்த் பாதிக்கிறது, ஸ்கேனு, பிளட் டெஸ்ட், இசிஜி, வயசு சம்பந்தமா 40 வயசு இந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட். இந்த காலத்துல தெரியும். சின்ன குழந்தைகளா இருந்தா சளி பிடிக்கும், பெரியவங்களா இருந்தா கீழே மேல விழுந்து கை கால் முறிச்சுக்கிறது, வாகனத்துல போய் விபத்து. இந்த சின்ன 20 வயசு 25 காரங்களா வாகனம் வண்டியில வேகமா போய் எங்காவது விபத்து நடக்கிறது, ஏதாவது ஒண்ணு வந்துடும். சார் நல்லதே கிடையாதா அப்படின்னா, கெட்டது நடக்காம இருந்தா ஹாப்பின்னு சொல்றேன்.
கெட்டது நடக்காம இருந்தா Happy. சந்தோஷம்னு சொல்றேன். அப்போ ஆவரேஜா மூவ் ஆயிட்டு இருக்கிற ஒரு பீரியடு. அப்ப வரக்கூடிய டிசம்பர் 5 2026 டிசம்பர்ல தான் ராகு கேது விலகுது. அப்போ ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கப்புறம் 2027 ஏப்ரலுக்கு மேல, மே ஏப்ரலுக்கு மேல குரு 2ஆம் இடத்துக்கு வருவார். அப்பத்தான் மெல்ல 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 படிப்படியா விமோச்சனம் ஆகும். இந்த கடகம் இப்ப நம்ம பேசின முதல் 4 ராசியில கடகம் கொஞ்சம் இறுக்கமான பீரியடை கடக்க வேண்டிய சூழல் தான். இதுல உங்க தசாபுத்தி நல்லா இருந்து கோச்சாரத்துல வர்ற கிரகங்கள் உங்க பகை கிரகத்தின் மேல, நீங்க பிறக்கும் போது உங்க ஜாதகத்துல ஒரு கிரகம் இருக்கும் இல்லையா, அதுல பகை கிரகத்தின் மேல பகை கிரகம் பயணம் பண்ணாம இருந்தா நீங்க கண்டிப்பா தப்பிச்சுக்குவீங்க, தப்பு வராது. அதனால உங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்த்து நீங்க முடிவுகளை எடுத்துக்கிறது நல்லது. இது எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன். உங்க வீட்டுக்கு பக்கத்துல உங்களுக்கு தெரிஞ்ச குடும்ப ஜோதிடரிடம் போய் உங்க ஜாதகத்தை காட்டி ஆய்வு பண்ணி இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து மூவ் பண்ண. ஏன்னா நிறைய தொழிலதிபர்கள் இருப்பீங்க, அரசியல் இருப்பீங்க, டாக்டர்ஸ், இன்ஜினியர், வக்கீல், பெரிய பெரிய ஆளுக, நடுத்தர வர்க்கம், வேலை செய்யறவங்க, ஒரு இடத்துல போய் ஸ்டாஃபா இருக்கிறவங்க, முதலீடுகள் போட்டுறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, இத்தனை கேட்டகரி இருக்கும். உங்க தசாபுத்தி கோச்சாரத்துல அந்த கிரகம் யாரு மேல பயணிக்குதுங்கிறத ஆய்வு பண்ணிட்டு நீங்க மூவ் பண்ணீங்கன்னா இந்த நேரமும் உங்களுக்கு இனிமையை தரக்கூடிய நேரமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த நல்ல தருணத்துல சொல்லி, எல்லாம் வல்ல இறையருளால இந்த கடகம் 2026 இனிமையான வாழ்க்கையை நோக்கி நகர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நல்ல வாக்கை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.